ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட்டும் பாலும் வச்சு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி இது எப்படி தெரிஞ்சு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய் போட்டு இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டைம் இருந்ததுன்னா நீங்கள் 2-3 மணி நேரம் கூட தாராளமாக ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது அரை மணி நேரமாக அதை ஊற வைக்கணும். இதில் வந்து ஒரு 6 ஸ்லைஸ் அளவு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் மைதா ப்ரெட் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக வீட் ப்ரெட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 250 ml மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பால் சேர்த்துருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா சூடாகி வரப்போ நல்லா அந்த ப்ரெட்டு வந்து இதில் சூக்காயிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணவும் தேவையில்லை. ஓரளவு நல்லா ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி நல்லா அந்த இதில் கரைஞ்சி வர அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பால் லேசாக சூடாகி வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ப்ரெட்டு வந்து ஓரளவு நல்லா அந்த மாதிரி இந்த பால்லையே சேர்த்து நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப நம்ம கொதிக்க விடணும் தேவையில்லை. லேசாக சூடான பாலில் நல்லா அந்த மாதிரி ப்ரெட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு எடுத்தால் போதும். கொஞ்சம் ஓரளவு இந்த பால் நல்லா ட்ரை ஆகிடும், கொஞ்சம் கெட்டி ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். கலர் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும், அவ்வளோதான். 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை சேர்த்த உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா நம்ம கலந்து விட்டாலே போதும். ஓரளவு சர்க்கரையோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்ததும் இப்போ இந்த மிக்ஸை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இந்த பேன்லேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டுக்கு அடிப்பக்கம் இருக்கிறதுனால கலர் மாறிடும். அதனால் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி, பால் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. அப்படியே நம்ம இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுக்கணும். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டு இருந்ததுன்னா அதிலேயே போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி மோல்டு இல்லாததுனால டம்ளரில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்திருக்கேன். மேலே கொஞ்சமாக வந்து நட்ஸை வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்றது கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலேயே இந்த மாதிரி குல்ஃபி பண்ணணும்னு வச்சிங்கன்னா ப்ரெட்டும் பாலை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.